கம்பன் கவிதையில் கூறியது போல் கவிஞர்கள் திகழ வேண்டும் என்று இசையமைப்பாளர் இளையராஜா தெரிவித்துள்ளார். சென்னையில் கவிஞர் பொன்னாண்டியாரின் முல்லைச்சரம் இதழின் 50வது ஆண்டு பொன் விழா நடைபெற்றது. அதில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் நல்லக்கண்ணு, இஸ்ரோ இயக்குனர் மயில்சாமி அண்ணாதுரை, உயர்நீதிமன்ற நீதிபதி கிருபாகரன், காங்கிரஸ் மூத்த தலைவர் குமரி அனந்தன், இசையமைப்பாளர் இளையராஜா உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். விழாவில் மயில்சாமி அண்ணாதுரை மற்றும் 19 தமிழறிஞர்களுக்கு விருதுகள் வழங்கப்பட்டன. பின்னர் பேசிய இசையமைப்பாளர் இளையராஜா, கம்பன் கவிதையில் கூறியது போல் கவிஞர்கள் திகழ வேண்டும் என்று கூறினார். ஒரு ஆற்றையும் ஒரு கவிஞனையும் இணைத்து வைத்து சிலேடையாக இந்த பாடலை சொல்கிறார். புவியினுக்கு அணியாய். ஒரு தேசப்படத்தை எடுத்து பார்த்தோம்னா அதில் இந்த நதி ஓடுற இடத்த வரைஞ்சி பார்த்தோம்னா அது ஒரு தேசத்துக்கு ஒரு ஆபரணம் மாதிரி இருக்கணும். இந்த கவிஞன் புவியினுக்கு அணியாய் ஆன்ற பொருள் தந்து, இந்த 6 பொருளெல்லாம் தருது இல்லையா, அந்த மாதிரி இவனும் பொருளெல்லாம் தரணும். பொருள்னா இவன்கிட்ட என்ன இருக்கு? கவிஞன்ட்ட பொருள் தந்து அவி அகத்துறைகள் தாங்கி 5 இணை நெறி அளாவி. எழுத்து, சொல், பொருள். அது அவங்களுக்கு தமிழ் அறிஞர்களுக்கு நான் சொல்ல வேண்டியதில்லை, வகுப்பாக நடத்தணும்.